அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய கிராமப்புறங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டு நமக்கு சந்தைக்கு வரக்கூடிய பனங்கருப்பட்டி அல்லது பனை வெல்லம் அது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை இந்த காணொளியில் காணலாம். இந்த மரமேறும் தொழிலாளர்கள் மேலே பனைமரத்து மேலே ஏறி அந்த பாலையிலேருந்து வடிந்திருக்கக்கூடிய அந்த திரவத்தை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக கீழே இறக்குவாங்க. மீண்டும் ஒரு முறை அந்த இதை சீவி விடுறாரு பாருங்க. திருப்பி மறுபடியும் அந்த திரவம் சுரக்கிறதுக்காக அந்த எல்லாத்தையும் சீவி விட்டு அதை அந்த பானைக்குள்ளே வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டு அவர் கீழே இறங்கி அந்த இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி மொத்தமாக கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு டின்னில் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி அதை அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. இதுமாரி பல இடங்களில் ஒன்றா சேர்த்ததை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக கொட்டிட்டு இதை வந்து அந்த பெண்கள் வந்து தலையில் தூக்கிக்கிட்டு நேராக அவங்களுடைய குடிசைக்கு அங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த இதை இறக்கி வச்சு பிறகு வந்து அதை சுத்தமாக வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு கொப்பரையில் ஊற்றி அந்த இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. அந்த திரவத்தை அது நல்லா கொதித்து பாகு வந்து பக்குவத்துக்கு வந்த பிறகு இந்தமாரி நிலைமைக்கு வந்த பிறகு அதை இறக்கி வச்சு பிறகு வந்து இந்த கொட்டாங்குச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, தேங்காய் ஓடு, அதை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கே ஒரு நல்ல பளபளன்னு இருக்குது. இதில் வந்து அந்த இதை ஊற்றுறாங்க. அந்த பாகை வந்து அந்த கரண்டியால் எடுத்து ஊற்றி அதை ஃபில் பண்ணுறாங்க. இதில் கூட பார்த்துருப்பீங்க, அது மேலே கொஞ்சம் மிச்சப்படுறத மேலால் ஊற்றுறாங்க பாருங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு அந்த ரெண்டாவது ஒரு லேயர் மாரி கூட தெரியும். மோல்டிங் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பில் அதை செஞ்சுட்டு அதை அப்புறம் தட்டி வெளியில் எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க. இதில் அடிப்பாகத்தில் தெரியுது பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா லேயர், அது அந்த எக்ஸ்ட்ரா ஊற்றுனதுனால வந்தது. ஸோ இப்படி தான் பனை வெல்லம் அல்லது பனங்கருப்பட்டி கிராமப்புறங்கள்லேருந்து தயாரித்து நமக்கு வந்து சேருது. இப்படி அந்த பனங்கருப்பட்டியுடைய தயாரிப்பில் இவ்வளோ பேருடைய உழைப்புகள் இருக்குது. அதனால் நாம் ஆதரவு கொடுக்கணும்.